வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இன்ஜினியர் தமிழ்வேந்தன். மாண்டூஸ் வாட்டான்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஆஸ்திரியா நோக்கி பயணம். ஒரு அருமையான சில் கிளைமேட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹாட் கிளைமேட்டுக்கு நகரக்கூடிய தருணம். இங்கே ஆஸ்திரியாவில் இருக்கிற புகழ்பெற்ற இன்ஸ்பர்க் சிட்டி, சவரோஸ்கி அந்த கிறிஸ்டல், அதுக்கு இப்போ வந்துட்டோம். முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய இடம் வந்து சவரோஸ்கி கிறிஸ்டல் மியூசியம், அதாவது செயற்கை வைரங்கள். அவ்வளோ பெரிய ஏரியாவுக்குள்ளே என்ட்ரி ஆன உடனே அது ஒரு மியூசியம், உள்ள தொழிற்சாலை இருக்குது. ஸோ செயற்கை வைரத்தை இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனுடைய மியூசியத்தை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு பிரமிக்க வைக்கும் ஒரு மியூசியம். அதாவது வைரத்தில் வந்து, செயற்கை வைரத்தில் வந்து இவ்வளவு வேலைப்பாடுகளோடு இருக்குமா அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய இது. வந்து நிறைய ஏர்போர்ட் சிட்டிஸ் எல்லாமே இந்த சவரோஸ்கி ஷாப்பிங் இருக்குது. அங்கே கிறிஸ்டல்ஸ் விலையெல்லாம் கொஞ்சம் அதிகம்தான். நம்முடைய பட்ஜெட்டுக்கு வந்து அது பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமான விலையாக இருந்துச்சு. ஸோ அந்த மியூசியமே பியூட்டிஃபுல்லான மியூசியம். ஃபுல்லாக வைரங்கள். அதை காட்சிப்படுத்தியிருக்கிற விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. வைரமே வைர ட்ரெஸ்ஸு, ஃபுல் ட்ரெஸ், ராணியோட கிரீடம், வைரத்திலான ட்ரெஸ்ஸு, குதிரை. வாங்க முடியாது, ஆனால் ரசிக்கலாம். நெக்லஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 1,50,000 இதுக்கு மேலே தான் இருந்துச்சு. சில பேர் அந்த கிறிஸ்டல்ஸ் வாங்கினாங்க, சின்ன சின்ன கல், அதெல்லாம் ஒரு 5,000 ரூபாய்யில் கிடச்சிது. பிரம்மாண்டமான மியூசியம். ஃபுல் ட்ரெஸ்ஸு, ஃபுல்லாக வைரங்களால் ஆனது. எல்லாருமே பார்த்து பிரமிச்ச இடம் அது. பெரிய ஏரியா. இந்த சவரோஸ்கி கிறிஸ்டல் மியூசியம் வந்து இந்த நாட்டில் மட்டும், ஆஸ்திரியா நாட்டில் இருக்கு. மிகப்பெரிய தலைமை செயலாக மாறி விலை கொஞ்சம் ஜாஸ்தி தான். செயற்கை வைரத்தால் பண்ணாத பொருளே இல்லை, எல்லாத்தையும் பண்ணி அதை அங்கே காட்சிப்படுத்தியிருந்தாங்க. நாங்கள் அப்படியே இன்ஸ்பர்க் சிட்டிக்கு வந்துட்டோம். இங்கே முக்கியமான இடம் வந்து ஒரு கோல்டன் ரூஃப்.
இதுதான் இப்போ வாக்கிங். இந்த இந்த இன்ஸ்பார்க் சிட்டி ஃபுல்லாகவே வாக்கிங் டூர்லேயே முடித்தோம். ஏன்னா ஃபுல்லாகவே வந்து ரெனோவேஷன் நடந்துருந்தது, அதனால் வந்து வெஹிக்கிள் உள்ளே போகல. ஸோ அதனால் கம்ப்ளீட் வாக்கிங். எனக்கு ஒரே ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே நாங்கள் வாக் பண்ணி அந்த சிட்டியை சுற்றி பார்த்தோம். வழக்கமான ஐரோப்பிய கட்டிடக்கலை, பியூட்டிஃபுல்லான சிட்டிஸ், அருமையான பில்டிங். அதாவது பொதுவாக மக்கள் வந்து மிக மகிழ்ச்சியாக இருக்கிற இடம் இந்த இன்ஸ்பர்க் சிட்டி. பாருங்கள், ஈவினிங் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்டாரண்ட், பார். ரோடு ரெனோவேஷன் நடந்துட்டுருக்கு. விதவிதமான கலரான பில்டிங்ஸ். எலிவேஷன் சேமாக இருந்தாலும் அதனுடைய வியூ, அந்த சுத்தமான சிட்டியோட வியூ பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. எல்லாமே பிளான்டு சிட்டிஸ், நேர்த்தியான தெரு. இந்த தெரு வந்து எல்லாம் வந்து ஒரு பிரதான ரோட்டில் கூடும். அதுதான் அதனுடைய சிறப்பம்சம். கட்டமைப்பு அப்படின்னு சொல்கிறோம்ல, பிளான்டு சிட்டி. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட், பார்ஸ். ரெஸ்டாரண்ட்லேயே பார் இருக்கு, அவ்வளோதான். பாருக்குன்னு தனி கிடையாது. நடக்க நடக்க அழகான தெருக்கு. இந்த கட்டிடக்கலையும் இந்த நேரான தெருக்களும் தான் இதனுடைய டிசைன். இந்த ஐரோப்பா கட்டிடக்கலை அண்டு ஃப்ரெஞ்சு கட்டிடக்கலையில எல்லாம் பார்த்தீங்கன்னா சன்ஷேடுன்ற கான்செப்டே இருக்குது. கம்ப்ளீட் கிளாஸ் டோர்ஸ், ஃபுல்லாக எந்த விதமான சன்ஷேடும் இல்லாமல் ஆர்னமெண்டல் பட்டையோடு நிறுத்திடுவாங்க. அதுவும் ஒரு இந்த வியூவை நல்லா எலகண்ட்டாக காமிக்கும். ஸ்ட்ரைட்டான ரோடு. ஒரு ஹோட்டலோட என்ட்ரன்ஸே தெரியாத அளவுக்கு பிரமாதமான அமைப்பு. இது ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். இது
மக்கள் போக்குவரத்தை மதிக்குது. ஏன்னா மக்கள் தொகை கம்மின்றதுனால அவங்களால அந்த க்ளீன் சிட்டியை மெயின்டைன் பண்ண முடியும். பிளாட்ஃபார்த்து கடையெல்லாம் எதுவுமே கிடையாது. க்ளீன் அண்ட் நீட் சிட்டி, நிறைய ட்ராம்ஸ். இதெல்லாம் நம்ம ஊரில் அவுட் ஆஃப் ஃபேஷன். அங்கே பாருங்கள், ட்ராம் வண்டி தான் ஃபுல்லாக. போக்குவரத்தே ட்ராம் தான். மினிமம் 3 பெட்டி. நல்லா ஃபுல்லாக நடந்து வந்துக்கிட்டே இருக்கும். சிட்டியோட டூர். ஈவினிங் டைமு அந்த சிட்டி எவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருக்குது பாருங்க. இது எதனால் சாத்தியம்னா கண்டிப்பாக மக்கள் தொகை, ஒழுங்கான போக்குவரத்து. யாராலும் ரேஷ் டிரைவிங்கே கிடையாது. எவ்வளோ பெரிய ஏரியா, ஒரு ரவுண்டான. ஆக்சுவலாக எந்த விதமான ரேஷ் டிரைவிங்கும் கிடையாது சிட்டியில். மலையும் மலை சார்ந்த இடம், அப்படியே பனி போத்துன அந்த மலைகள், அது பக்கத்தில் இருக்கிற அந்த சிட்டி, மிக ரம்மியமான வியூ. ஃபஸ்ட் கிளாஸான வியூ. சிட்டியோட சென்டர் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். போக்குவரத்தை மதிக்கிறதுனால தான் அங்கே அந்த அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃப்ரீயாக இருக்குது. அப்படியே மவுண்டன் பில்டிங்ஸு, அதுக்கு பக்கத்தில் ஒரு அழகான ரிவர். ஐரோப்பா ஃபுல்லாகவே டிஃப்ரெண்ட் நேமில் வரக்கூடிய ரிவர் அது. அந்தந்த சிட்டியில் ஒரு நேம், வற்றாத ஜீவநதி. அந்த ரிவர் தான் அந்த நகரத்துக்கே அழகு. பீம்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒன்லி ஸ்லாப்லேயே இந்த பிரிட்ஜை கட்டிவிடுங்க. கடற்கரை அப்படின்னும் போது அது வெனிஸ் தான், இத்தாலியில் பக்கத்தில் இருக்குது. இது ஃபுல்லாகவே ரிவர்ஸ் ஜோன் தான்.
பனிமலை உருகி அந்த வரக்கூடிய ரிவரில் வர்றதுனால ரிவர் வத்தாத ஜீவநிதியாகவே போயிட்டு. ஆஸ்திரியாவோட இன்ஸ்பார்க் சிட்டி. அப்படியே நடந்து வந்துட்டோம். பஸ் அங்கே நிற்கிது. அடுத்தது ஆஸ்திரியாவிலிருந்து வெனிஸ் நோக்கி பயணம். வேந்தன்ஸ் வியூவை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.